நாத தம்மன்னு சொன்னாலும் நாத பறையன் என்று சொன்னாலும் அது சிவனை குறிக்கும். அடுத்து சின்னரா பெரியரா போட்டு பாக்குறாங்க. சின்னரா வேற அர்த்தம் தரும், பெரியரா வேற அர்த்தம் தரும் அப்படின்னு பாக்குறாங்க. அப்படி இல்லை, ஒவ்வொரு இடங்கள்ல ஒவ்வொரு ராவை பயன்படுத்த வேண்டி இருக்கு. அது இலக்கணம். ஆனா ரா அப்படின்னாலே ஒன்றின் பரிணாமம் தான் மற்றொன்று. சின்னரா தான் பெரிய ராவா இருக்கு, மாங்காதான் மாம்பழமா இருக்கு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். சின்னரா போட்டு பறையன் சொன்னா பரத்தில் இருக்கக்கூடிய ஐயன், பெரியரா போட்டு பறையன் சொன்னா பறந்து விரிந்த ஐயன், ஆதி அந்தம் என்று அர்த்தம். சிவனின் தலையாக நாம சூரியனை பார்க்கிறோம். சிவன் என்பது அண்டச்சராச்சரம் என்று நாம் புரிந்து கொள்ளும் போது அதன் தலையாக நாம் சூரியனை பார்க்கிறோம். அப்போ சின்னரா போட்டு பறை என்று சொன்னா பரத்தில் இருக்கக்கூடிய ஐயன் அப்படின்னு குறிப்பிடுறது. அது ஆதி காலத்துல முதலாக தோன்றிய ஆதி உரு. அடுத்தபடியா இவனுக்கு புரிதல் வருது, அவன் வட்ட வடிவமானவன், கோள வடிவமானவன் அப்படிங்கிற புரிதல் வருது. அப்புறம்தான் பெரியரா போட்டு பறையன்னு சொல்றாங்க. இயக்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறான். முழு இயக்க நிலை, முதிர் நிலை தான் பெரியரா போட்டு பறையன்னு சொல்றது. பறையன்னா ஆதி அந்தன் அப்படின்னு அர்த்தம். ஆதி அந்தம்னா ஆதி அந்தன் அப்படின்னா முதலும் முடியுமான, எல்லை இல்லாத அண்ட சராச்சரமான இறைவன் அப்படிங்கிறத குறிக்கும். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், சின்னரா போட்டு பறையன்னு சொன்னா சூரியனை மட்டும் குறிக்கும், பெரியரா போட்டு பறையன்னு சொன்னா ஆதி அந்தத்தையும் குறிக்கும்.